சிம்ம ராசிக்கு என்ன கோச்சார நிலை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போதைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. ராசிக்குள்ளே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 11ஆம் இடத்துல இருந்த குரு வந்து ஜூனுக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்து மறைய போகிறாரு. சிம்ம ராசிக்கு என்ன நல்லது சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மையிலே அதுதான். உங்கள் மனசு கஷ்டப்பட்டாலும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம். கோச்சார ரீதியாக சிம்ம ராசிக்கு நல்ல விஷயங்களை தேடி தேடி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்காக வந்து எல்லாமே கெட்டதாகவே நடந்துருமா சிம்மராசிக்கு? அஷ்டம சனி இருக்குது, ராகு கேதோடைய அந்த பொசிஷனும் சரியில்லைன்றதுனால சிம்மராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட்டு 1 இயராக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குறிப்பாக மகன் நட்சத்திரக்காரங்களை சனி சும்மா விடலை. அஷ்டமத்தில் சனி வந்தால் என்ன ஆட்டம் ஆடுவார், பேய் ஆட்டம் ஆடுவார் அப்படிங்கிறது சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை போய் கேட்டால் தெரியும். இந்த 12ஆம் வீட்டுக்கு வர குரு பயிற்சி சிம்மராசிக்கு நல்லது செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, சனியுடைய தாக்கங்களை குரு குறைப்பார். பட் குருவால் நமக்கு எந்த வித பெரிய நல்லதும் ஏற்பட்டுறாரு. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால சனியுடைய அந்த பேட் எஃபெக்டை முழுக்க முழுக்க குரு அப்படியே ஃபில்டர் பண்ணுவாருங்கிறது உண்மையாக இருந்தாலும், குருவால் நமக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நல்லது அப்படின்னாலே குரு தானே. அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது, சாதகமான விஷயமும் கிடையாது.